அவன் இருக்கிறான் 6 அடிக்கு 6 பேக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு கண்கள் பெருசா இப்படி தலைமுடி எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி இருக்கிறான். அவன் அரக்கனா காளி அப்படின்னா மேல அந்த காளி தும்முன்னு வந்து குதிச்சா. அவ என்ன அழகு, சூப்பரா இருக்கிறா காளி. ஆனா கொஞ்சம் கருப்பு நேரம் பூசி. என்ன வேணும் உனக்கு? நாளைக்கு நானும் ஆதிபராசக்தியும் போரிட போகிறோம். ஆதிபராசக்தியை நான் கொல்ல வேண்டும். எனக்கு உபாயம் தான், ஆயுதம் தான். அவசரம் போடா, ஆதிபராசக்தியை கொல்ல முடியாது, என்கிட்ட ஆயுதம் எல்லாம் கிடையாது மறைஞ்சிட்டான். உடனே கைய வெட்டி போடுறான். ரத்தம் சொட்டுதா வந்துட்டா. ஏய் என் பக்தன்டா, இப்படி எல்லாம் செய்யாதடா, எனக்கு லாஸ் ஆகும்டா, செய்யாதடாங்கிறான். நீ சொல்லல நான் செத்துருவேங்கிறான். கழுத்து இருக்க போறான். காளி சொல்றா, ஆதிபராசக்தியை கொல்ல முடியாதப்பா, எப்படியாவது தா அப்படின்ன உடனே சரி அப்படின்ட்டு ஒரு உபாயத்தை தர்றா. வானத்துல இருந்து இறங்குவாள்ல, இறங்கும் போது அவளுக்கு எதிரா எந்த ஆயுதத்தையும் தூக்காத. அவ இறங்கி வந்து நின்ன உடனே அவளுக்கு முன்னாலே கெட்ட வார்த்தை பேசு. அவ அழகு இல்ல, அவ நிர்வாகத்தில் குறைந்தவள், அவள் ஒழுக்கத்தில் குறைந்தவள், அவள் வாழறதுக்கே தகுதி இல்லைங்கிற மாதிரி நிந்தனை பேசு.